ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியின் சுவிசேஷ யாத்திரை மாத இதழின் 5வது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூடுகைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். முதலாவதாக துதி ஆராதனை வழியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. மகா கிருபையும் மட்டில்லாத இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே துதி ஆராதனை ஏறெடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. கர்த்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் அப்பா தினந்தோறும் கர்த்தாவே உம்முடைய பாடல்களை பாடி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அப்பா நீர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே இயேசப்பா தருணங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த கூடுகையில கர்த்தாவே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே சுவாமி. நாங்கள் அனைவரும் அப்பா உம்முடைய பாடல்களை ஆண்டவரை உணர்ந்து அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே சுவாமி. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே சுவாமி. அப்பா இந்த கூட்டம் தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே சுவாமி. துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலே துதி ஆராதனை வழியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடி கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கிற பாடலை நாம் அனைவரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Good.
நாம் வருகையிலும் முதலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. நம்முடைய போக்கையும் வரவையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அனுதினம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறதை கர்த்தருக்கு நாம் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு பேரும் கர்த்தருக்கு நாம் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. எந்த நேரத்தில் வருவார் என்று நாம் யாருக்கும் தெரியாது. அவருடைய வருகைக்கு நாம் ஒருவரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். தினந்தோறும் நாம் வேதம் வாசிப்போம், கர்த்தருடைய பாடல்களை பாடுவோம். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்காக வாழுவோம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி ஸ்தோத்திரிப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இயேசப்பா உங்களுடைய சமூகத்துல இருந்து கொண்டு கர்த்தாவே உங்களுடைய பாடல்களை பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே இயேசப்பா நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, அடிக்கப்பட்டீரப்பா, நொறுக்கப்பட்டீரப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த எங்கள் பரம தகப்பனப்பா, நீர் நேற்றும் மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அன்பின் தேவனே இயேசப்பா, இந்த கூடுகையிலப்பா வந்திருக்கிற ஆண்டவரே, இதை பொறுப்படுத்தி நடத்துகிற பிள்ளைகளப்பா, இந்த கூடுகையில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே தரப்பட இருக்கிற இயேசப்பா செய்திக்காக ஆண்டவரே உங்களுடைய தேவ செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மீதமுள்ள ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அப்பா உங்களுடைய தெய்வீக பிரசனம் ஆண்டவரே எங்களோடு கூட நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே தினந்தோறும் உங்களுடைய பாடல்களை பாடி கர்த்தாவே உங்களுடைய வேத வசனத்தை ஆண்டவரே வாசித்து அப்பா நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டு கர்த்தாவே ஜெபித்து அப்பா அதன்படி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் மரண பரியந்த வரைக்கும் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக காணப்பட கிருபை செய்யுங்க அப்பா. பாடின பாடல்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. மீது ஒவ்வொரு நேரத்தையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. துதிகிற மகிமையிலாமக்கே செலுத்துகிறேன். பிரேசின் மூலம் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்னொரு புதிய மாதத்தை காண செய்கிறதான தேவாதி தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விசேஷமாக இந்த இடத்துல இந்த நாளிலே செய்தி கொடுக்கும்படியாக இதற்கு உறுதுணையாய் துணை நின்ற அன்பு பிரதர் செலின் அவர்களுக்காக மற்றும் சாரோன் டிவிக்காக
நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலே புதிதான காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியாக இந்த நாளிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் எடுத்த நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். இனிமேலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைக்கு முன்பாக ஒரே ஒரு நிமிடம் தலையிலே தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டிவியின் மூலமாக இன்டர்நெட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த நாளுக்குரியதான செய்தி அவர்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. புதிய மாதத்தை புதிய பலத்தோடு தொடங்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்து போன மாதம் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துடுங்க. புதிய செப்டம்பர் மாதத்தில் புதிதான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். முந்தின காரியங்கள் அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், நெருக்கடியான வேலைகள் இருக்கலாம், போராட்டமான நாட்கள் இருக்கலாம், கண்ணீரின் நாட்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து போக பண்ணி கர்த்தர் நமக்காக ஒரு புதிய ஒரு துவக்கத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக இறங்கி வந்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்தால் அந்த காரியம் எப்படி இருக்கும், அந்த காரியம் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிலைநிறுத்தப்படும் என்பதை நம் வேதத்தில் சில மனிதர்களை மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு என்கிறதான ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் தகப்பன், தாய் எல்லாரும் வெறுக்கிற அளவிற்கு அவருடைய தரிசனம் பெரிதாக இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒதுக்கப்படுறோம், நெருக்கப்படுறோம், வேதனைப்படுறோம்னா ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசனம் பெரிதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அப்படி இருக்கும்போது அப்பா ஆனாலும் யோசேப்பை நேசிக்கிறார். திடீரென்று ஒரு நாள் யோசேப்புக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்த சகோதரர்கள் எல்லாருக்கும் பொறாமையாக இருந்துச்சு. அவங்க திடீர்னு ஒரு நாள் வரும்போது அவனை தூரத்தில் வரதை பார்த்தோன்னே ஒரு பிளான் வைக்கிறாங்க, எப்படி இவனை தீர்த்து கட்டலாம், எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வைக்கிறாங்க. பிளான் வச்சது மாத்திரமில்லை, அதை செயல்படுத்தவும் செய்கிறார்கள். எல்லாரும் கூடியிருந்து பேசும்போது இந்த மனிதன் தனியாக நிற்கும் போது எவ்வளோ வேதனையான விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை கொலை செய்யும்படியாய் வகை தேடி அவனுக்கு விரோதமாய் செயல்படலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்திலும் அந்த மனிதன் தன்னுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்யவில்லை. அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் போது அவருக்கு முதலாவதாக அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரன் பிறக்கும்போது அந்த யோசேப்புங்கிற மனிதன் அவர் சொல்லுகிறார், நான் கடந்து வந்ததை பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கும்படியாக பண்ணினார் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு மனாசே என்று பெயரிட்டாராம். தன்னுடைய முதலாவது குமாரனுக்கு அவர் வைத்த காரியம் மனாசே. ஏனென்றால் அவர் கடந்து வந்த பாதைகளில் அநேக இக்கட்டுகள், அநேக எதிராளிகள், அநேக போராட்டங்கள், அது மாத்திரமல்ல அவர் போயிருந்த அந்த வீட்டில் கூட வந்த நெருக்கடி, சிறைச்சாலை, அநேக மனிதர்களுடைய ஒவ்வொரு சுயரூபங்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்து வந்த அந்த மனிதன் கடைசியாக சொல்லுகிறார், கடந்து வந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கும்படியாக பண்ணினார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து பாருங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மனிதன் கடந்து வந்த பாதைகள் மறந்து போகிற தக்கன இல்லவே இல்லை, மறக்கிற ஒரு பாதைகள் அல்லவே அல்ல.
அந்த பாதைகளை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் எப்படி இருந்து வந்தேன். நமக்கு ஒரு சின்ன காரியம் யாராவது கஷ்டப்படுத்தி இருந்தால் கூட, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன காரியம் செய்தாங்க தெரியுமா? அவங்க செய்ததை நம்மளால் மறக்க முடியல. ஆனால் யோசேப்பு கடந்து வந்த பாதைகள் அது மறந்து போகிற பாதைகள் அல்ல. ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறார், கர்த்தர் முந்தினவைகளை மறக்க பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் மறக்க பண்ணி புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறார். அவருடைய அந்த புதிய காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? அவனுக்கு விரோதமாய், யோசேப்புக்கு விரோதமாய் ஒருவனும் அவனுடைய கையையாவது காலையாவது நீட்ட முடியாது. ஒருவனும் அவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேச முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம பழையவைகளை மறந்து போனோமானால், பழைய இக்கட்டான காரியங்களை மறந்து போனோமானால், கர்த்தர் நமக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள், அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் நாம் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவரோடு அமர்ந்திருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு இடைபட வேண்டும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு இந்த மாதம் நம்ம தேவனோடு உறவாடுகிறோமோ, தேவனோடு இசைந்திருக்கிறோமோ, தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் நமக்கான பாதைகளை அவர் திறந்தரல அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுவரையிலும் நமக்கு சில நேரங்களில் பாதைகள் தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியல, அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் நடக்க வேண்டும், எப்படி என் குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி இந்த கடனில் இருந்து வெளியே வர வேண்டும், எப்படி இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இது எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பாதைகளை அவர் வெளிச்சமாய் காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி அடுத்த ஒரு பாதையை அவர் காண்பித்து கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய பாதையை காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சோர்வு, எப்போ பார்த்தாலும் கண்ணீர். ஏன் எனக்கு மட்டும் இது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள் இப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீருக்கு பதில் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உங்களுக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், உங்களுக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன், உங்களுக்காக ஒரு புதிய துவக்கத்தை இதுவரையிலும் எந்த மனிதனும் திறந்து தர முடியாத ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்காக நான் தர வல்லவராய் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். தரிசனம் பெற்ற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தரிசனத்தை மறந்து, வாக்கு தத்தத்தை மறந்து, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க, மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறார். முந்தினவைகளை யோசிக்காதிருங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்க. புதிய காரியத்தை, புதிய தரிசனத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில எதை தரிசனமாய் காண்பித்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார் ஆண்டவர். அதே போல யோசுவாவோடு அவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, தளர்ந்து போகாதிருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்னன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கை தோட முடிஞ்சிருச்சு, இந்த மாசத்தை எப்படி கடந்து போக போறேன்? அப்படி கிடையாது. இந்த மாதம் செய்கிற காரியம் அது புதிய காரியமாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, அது இப்பொழுதே உங்க வாழ்க்கையில தோன்ற போகிறது. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் எங்கே போனாலும் அங்கே பாதையே இருக்காது, எல்லாம் வனாந்தரம் மேடும் பள்ளமாக இருக்கும். நம்மளா ஒரு பாதைகளை உருவாக்கினா கூட அடுத்த செகண்ட் நம்ம காலடி தெரியாத அளவிற்கு காற்று அதை அடித்து அதை மூடி போட்டு விடும். ஆனால் அந்த வனாந்தரத்திலே நமக்காக ஒரு பாதையை உருவாக்குகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்க. ஒருவேளை வனாந்தரத்தில் போகிறேனே, என் தேவைகளை யார் சந்திப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வனாந்தர பாதை வழியாக பாதை மாதிரி தான் பாஸ்டர் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம்.
இருக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலையை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, சூழ்நிலைகளை ஜெயித்து எழும்புகிறவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்களா, ஒரு புறஜாதியாகிய ஆகார் வனாந்தர பிரயாணமாய் போகும்போது அவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, என்ன எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுறதுன்னு தெரில, துருத்தியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் செலவழிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா இந்த அம்மாவால் அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிறது கூட தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அந்த அம்மாவை கண்ணோக்கி பார்க்கிறார், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். அவர்களுக்காக ஒரு துறவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். இன்று வரை உங்களுக்கு தெரியுமா, இன்று வரையிலும் அதை தான் சவுதியில் புனித நீராக எல்லாரும் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் செய்த அற்புதம் இன்றும் அவைகள் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தரத்தில் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் வருது. ஆனால் கர்த்தர் உண்டாக்கின இடத்துல இருந்து தான் தண்ணீர், நல்ல சுத்தமான தண்ணீர் வர்றாங்க. அது அநேகர் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். அது இன்றும் இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் அது இன்றும் அது உறுதிப்படுகிறதாய், இன்றும் ஜீவன் உள்ளதாய், இன்றும் சாட்சிகளாய் நிறுத்தப்படுகிற ஒன்றாய் அது காணப்பட போகிறது. அது ஒரு நாளும் தாமதிப்பதில்லை, அது ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை, அது ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துகிறதாய் அல்ல, எல்லா நேரத்திலும் நம்மை தூக்கி நிறுத்துகிறதா இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்க. இப்படின்னா வனாந்தரத்தில் இன்னொரு பக்கமாக நான் சொல்லணும்னா, வனாந்தரத்தில் எந்த செடியுமே முளைக்காது, எந்த ஆகாரமுமே இருக்காது. அவங்க எதை தேடுறாங்களோ, நன்மையை தேடினா வனாந்தரத்தில் நன்மையை தவிர தீமைகள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வனாந்தரத்தில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அந்த செழிமை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அந்த இடத்துல மகிமைகள் வெளிப்படும். அப்பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும். அநேகர் அதை உட்கொள்ளுகிற ஆகாரத்தை அங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இதுவரையிலும் வனாந்தரம் போல் இருந்திருக்கலாம், இதுவரையிலும் தள்ளப்பட்ட அனுபவத்திற்கு நேராக இருந்திருக்கலாம், இதுவரையிலும் சோர்ந்து போய் அப்படியே இல்லையா முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில் எதுவுமே பிரகாசமாக தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு பிரகாசத்தின் நாட்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கட்டளையிட போகிறார். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மாதம். வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்தது. அப்படின்னா இருள் ஜனங்களையும், காரிருள் எல்லாரையும் மூடி போட்டாலும் உங்க மேல நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார். அப்படின்னா அவருடைய வெளிச்சம் ஒரு நாளும் மறைந்து போகிறதில்லை. இந்த செப்டம்பர் மாசத்துல எல்லா வீட்லையும் கரண்ட் கட் ஆனாலும் நம்முடைய வீட்டில் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் நீதியின் சூரியனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிறவராய் அல்ல, அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் கலங்கி போகாதீங்க. தளர்ந்து போன கைகளை அவர் திடப்படுத்துகிற தேவன், தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன். ஒருவேளை இதுவரையிலும் என்னை தூக்கி நிறுத்த யாருமே இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு இயேசு உங்களோடு கூட உண்டு. அவரை மட்டும் அநேக நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம், அவரை மட்டும் நம்ம தேடாமல் இருக்கிறோம், அவரை தவிர பாக்கி எல்லாரையும் நம்ம நேசிச்சுட்டு இருக்கோம், அவரை தவிர பாக்கி எல்லார்ட்டையும் போய் கேட்குறோம். ஆனால் எப்போ நீங்கள் இயேசுப்பா கிட்ட வரீங்களோ, எப்போ ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதபடியில் ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொற்றால் என்னுடைய நோய், என்னுடைய வியாதி குணமாகும் என்று சொல்லி எப்பொழுது அந்த ஸ்திரீ எண்ணினாலோ அப்பொழுதே அந்த ஸ்திரீக்கு பல வருடங்களாக இருந்த அந்த பெரும்பாடு விலகி போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்முடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த மாதத்தை நான் விட போவதில்லை. இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் உங்கள் பாதத்தை நான் பற்றி கொள்ள போகிறேன். இப்பொழுது உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போகிறேன். இத்தனை ஆண்டுகள் இருந்த அந்த பலவீனங்கள், இத்தனை ஆண்டுகள் இருந்த சோர்வு, இத்தனை ஆண்டுகள் இருந்த கண்ணீர் இனி என் வாழ்க்கையில் வருவது கிடையாது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. தேவன் நினைத்ததை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா
அவர் நம்ம நினைச்சு வச்சிருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டவைகள்னா, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், சந்தோஷத்துக்கு ஏதுவானவைகள், உங்களையும் என்னையும் மகிழ்ச்சி ஆக்குகிற எண்ணங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் எண்ணங்கள் வைத்திருப்பார்கள். எப்படி இவர்களை அழிக்கலாம், எப்படி இவர்களுக்கு விரோதமாய் பேசலாம், எப்படி இவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கலாம், எப்படி இவங்களை எழும்ப விடாமல் தடுத்து நிறுத்தலாம், இப்படி நினைக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு ஊழியர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த மாதம் கர்த்தர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிற மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம் நான் நினைச்சு பார்க்க முடியாத, என் வாழ்க்கையிலேயா இப்படிப்பட்ட அற்புதம், எனக்கா ஆண்டவர் இப்படி செய்தார். ஒரு 38 வருடமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையிலே அப்படியே படுத்து கிடக்கிறான். அவனுடைய பலவீனம் ஒரு நாள் குன்றி போகலை, அவனுடைய பலவீனம் தீர்ந்தே போகலை. எதோ வழிகளை செய்கிறான், ஏதோ பாடுகள் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு வழியில் நம்ம விழுந்துடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பான். எவ்வளவோ முயற்சிகள். ஆனால் நேற்று வந்தவங்க எல்லாம் கீழே விழுந்து அந்த பெதஸ்தா குளத்தில் டக்குன்னு சாடி அதிலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுட்டு கடந்து சென்றாங்க. ஆனால் இந்த மனிதன் 38 வருடமாய் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றார்கள் என்பதை பார்த்து கொண்டு தான் இருந்தானே தவிர இந்த மனிதனால் அந்த சுகத்தை பெற முடியவில்லை. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த மனிதனையும், இந்த ஒருவேளை அந்த குளத்தை சுற்றிலும் இருந்த அநேக ஜனங்கள், அநேகமாயிரம் ஜனங்கள் அந்த மனிதனை பார்த்திருக்கலாம், அநேகர் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்திருக்கலாம். ஆனால் யாரும் அவனை தூக்கி அந்த இடத்துல போட்டு அற்புதத்தை செய்வதற்கு யாரும் முன் வரல. ஆனால் இந்த மனிதனை கவனித்த இயேசு, பரலோகத்தின் தகப்பன், ஒரு நாள் அவனுக்காகவே அந்த பக்கம் போகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாச்சியா எல்லாரும் எங்கள்கிட்ட நல்லா பேசுறாங்க, எங்க சொந்த பந்தங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, அவங்களை யார் நினைச்சிருந்தாலும் எங்களை ஒரே ஒரு ஸ்டெப் தூக்கி விட்டுருந்தா போதும் அப்படின்னு எண்ணிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதம் கர்த்தரே நமக்காக இறங்கி வந்து காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி விட போகிறார். எந்த இடத்துல முடங்கி போய் இருக்கிறோமோ, இனி நீங்கள் முடக்கப்படுகிறவர்களாய் அல்ல. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? பின்ன யாரையா சுகமடைய வேண்டாம் என்றா இந்த இடத்துல இருக்கிற? விடுதலை கிடைக்க வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஏரியாவிலேயே இருக்கிறேன். இங்க விடுதலை நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கல. இந்த மாதம் உங்களுக்காக கர்த்தர் ஒரு விடுதலையை அனுப்பி உங்களுக்காக ஒரு அற்புத சுகத்தை தந்து இந்த மாதம் உங்களை மகிழ பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, தளர்ந்து போகாதிருங்க. உங்க கைகளை திடப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதானவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருக்கு இல்லாத பிரச்சனையா? யோபுவானவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருக்கு இல்லாத பிரச்சனையா? அந்த மனிதன் எல்லாம் சொல்லுகிறான், ஒரு காலத்தில் நான் நெய்யால என் காலை கழுவுனேன், ஒரு காலத்தில் நான் அவ்வளவு செழிப்பானவனா இருந்தேன், ஆனா இப்போ எதுவுமே இல்லை, இப்போ என்ன செய்கிறதுனே தெரில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மனிதன் அடுத்து கடைசியாக சொல்லுகிறார், என் காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் அவைகளை பார்க்கிறது. எப்பொழுது இந்த வார்த்தையை அந்த மனுஷன் பேசினாரோ அதுக்கப்புறம் கர்த்தரால அவர் செய்கிற அற்புதத்தை காண்பிக்காமல் இருக்க முடியலை. நீங்கள் வேதத்தை யோபுவின் கடைசி அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் எப்போ இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறாரோ அதன் பிற்பாடு தான் அவருடைய வாழ்க்கையில இழந்து போன அனைத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். நான் சொல்றேன், அப்பாவின் பிள்ளைகள் அப்பாவை புகழ ஏசப்பாவை உயர்த்த நமக்கான காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்? அவர் சொல்றாரு, ஆண்டவர் செய்கிற காரியத்தை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, இப்பொழுது என் கண் அதை பார்க்கிறது. இந்த மாதம் நீங்களும் அறிக்கை, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா? அப்படின்னா விசுவாசமுள்ள வார்த்தைகள் அநேகரை உயிர்மீட்சி அடைய பண்ணும். விசுவாசமுள்ள வார்த்தைகள் கர்த்தரையே பயங்கரமாக நமக்காக செயல்பட வைக்கும். அதே போல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் யோபு பக்தன் எப்பொழுது அந்த காரியத்தை சொன்னாரோ அப்பொழுதிலிருந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற தொடங்கினது. முந்தின சீரை பார்க்கிலும் அதன் பிற்பாடு வந்தது ரெட்டிப்பான மடங்கு
நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். எதிர்பார்த்திராத வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வாசல்லாம் திறந்தா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வாசல் எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து தரப்போகிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில நான் இப்படியே இருந்துட்டேன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை காட்டிலும் மேலானவைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். இந்த இந்த அடிமையிலிருந்து எப்படியாவது சுயாதீனமா ஒரு வீடை மட்டும் கட்டி அதுல வாழ்ந்துட்டேனா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை காட்டிலும் மேன்மையான அதிகாரிகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. அவர் எல்லாருடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த நினைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதானவர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? எல்லா சகோதரர்களும் மிலிட்டரிக்கு போறாங்க. இந்த ஒரு மனிதன் மாத்திரம்தான் புறக்கணிக்கப்பட்டவன். இந்த ஒரு மனிதனை மாத்திரம்தான் எல்லாரும் வெறுத்து அவனை ஆடு மேய்க்கும்படியாக அனுப்பிவிட்டார்கள். ஒன்று தெரியுமா? என்னைக்கு சாமுவேல் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வந்தார், எல்லா குமாரர்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். எல்லா குமாரர்களும் தங்கள் வஸ்திரங்களை புதிதாக்கி கொண்டார்கள். தங்களுக்கு இருந்த எல்லா சரீர உடைமைகளையும் புதுப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் அழுக்கான வஸ்திரத்தோடு இருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த மனிதனுக்காக தான் இவ்வளவு பேர் பரிசுத்தப்படுத்தி இவ்வளவு பேர் ஒரு மனிதனுக்காக காத்திருந்தார்கள்னா அது தேவன் அவருக்காக வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம். இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்தில் அநேக காரியங்கள், அநேக விருந்து வீடு, அநேக கல்யாண வீடு, அநேக பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் ஒருவேளை அவங்க எல்லாம் ரொம்ப ஆடம்பரமா பயங்கரமா போயிட்டு இருக்கலாம். நம்மளை மட்டும் ஒதுக்குன மாதிரி இருக்குதே, நம்ம இப்போ பார்த்தா இந்த சூழ்நிலை என்னைக்கு மாறும்னு எண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஏற்ற நாள் ஒன்று வரப்போகிறது. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களானபடியினால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தாவீது ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். அவர் எந்த வனாந்தரத்தில் ஆனாலும் சரி, எங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து தாவீது ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். ஆனபடியினால் எல்லாவற்றையும் தாவீதின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருந்தோமானால், ஆண்டவருடைய ஒரு அன்பை பற்றி பிடித்து கொண்டிருப்போமானால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிய போகிறது. புதிய மாதத்தில் அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழச நினைச்சு பார்க்காதீங்க. ஒருவேளை தாவீது பழச நினைச்சு பார்த்துருந்தாருன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் எப்படி இந்த ஜனங்களுக்காக எல்லாம் செய்ய முடியும்னு சோர்ந்து போயிருப்பார். ஒருவேளை நம்ம கூட பழச நினைச்சு பார்த்தோம்னா 3 நேரத்துக்கு 1 நேரம் தான் ஆகாரம் கிடைச்சி, ஆனால் இன்னைக்கு 3 நேரம் ஏசப்பா சாப்பிட வச்சிருக்கார். இதை காட்டிலும் மேலானவைகளை புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட உறவாட விரும்புறீங்க? அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான பெரிதான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? அவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. அவர் ஒரு புதிய காரியத்தை இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்ததற்காய் நன்றி, நீர் எனக்கு இந்த வாசலை திறந்ததற்காய் நன்றி, நீர் எனக்கு இந்த பலவீனத்தை மாற்றினதற்காய் நன்றி, நீர் என் குடும்ப கஷ்டங்களை தீர்த்ததற்காய் நன்றி, நீர் எனக்கு வீட்டை தந்ததற்காய் நன்றி, நீர் எனக்கு பிள்ளைகளை தந்ததற்காய் நன்றி, அம்மா அப்பாவை தந்ததற்காய் நன்றி, செழிப்பை தந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்மோடு கூட உறவாட நீர் பாக்கியம் தந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி. புதிய வழி, புதிய வாசல்களை திறந்து எங்களை தூக்கி நிறுத்துகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த, இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையானவைகளை, மாறாத பிரசன்னத்தை அனுப்பி நீர் செய்து முடிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புதிய வாசலை எங்களுக்காக திறந்தருளுகிற தேவன், இந்த புதிய மாதத்தில் புதிய வாசலை திறந்து எங்களை மகிழ பண்ணுகிறதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.